Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது முட்டை போண்டா. அதாவது என்ன, அந்த போண்டா மாவு வந்து நம்ம தனியாக நம்ம கரைச்சி தான் செய்ய போகிறோம். 1 கப் கடலை மாவுக்கு நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, மிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம், 1 சிட்டிகை சோடா உப்பு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா, இந்த மாவு வந்து மீதி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நம்ம அதாவது ரவுண்டாக நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு வந்து எக்கு 4 எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயம், கொஞ்சமாக நம்ம ஆப்ப சோடா எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து சீரகம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இதையே க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு சீரகம் பிடிக்கலன்னா சீரகம் ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணுறதுனால, நான் அதே பழக்கமானதுனால நான் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் கடல மாவு கொஞ்சமாக அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது கரெக்டாகிடும். இதே அளவு மிக்சிங் தான் வந்து பஜ்ஜி போண்டா மாவுன்னு கடையில் விற்கிது. நம்ம வந்து என்னென்னா ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதாவது எக்கை வந்து உள்ளே டிப் பண்ணி எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், பஜ்ஜி மாவு ரெடி. இது வந்து பஜ்ஜி போண்டா மாவு பதம், இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா அந்த முட்டையிலையும் ஒட்டும், ஸ்ட்ரிங் ஏதாவது நம்ம போட்டனாலும் அந்த மாவு வந்து வெங்காயத்துலேயும் ஒட்டும். இப்படி இருக்கணும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம முட்டையை வந்து அதாவது டிப் பண்ணி எடுத்துகிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எக்கை வந்து டிப் பண்ணிவிட்டு ஆயிலுக்குள்ளே போட்டுட்டோம். இதை வந்து பொன்னிறமானதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரண்டிலையும் போட்டுக்கலாம். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் ஸ்டிங்ஸும் நம்ம போட்டுக்கலாம். முட்டை போண்டா ஆனியன் ஸ்ட்ரிங் ரெடி. நான் முட்டை போண்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.